வணக்கம் ட்ரேடர் சசி. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா நம்ம ஒரே விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கிறோங்க. அதைத்தான் திரும்ப 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 வெவ்வேறு விதமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன். நிறைய பேர் பயிற்சி பண்ணுறீங்க. நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எனக்கு அனுப்புகிறீங்க. ஒரு சில பேர் இன்னும் புரியாமல் கேள்விகளும் கேட்டுகிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி புரியாமல் இல்லை புதுசாக இந்த பதிவுகள்லாம் பார்க்குற நீங்கள் கட்டாயமாக நம்மளுடைய சேனலில் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த பிகினர்ஸ் கைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குங்க. இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா பதிவுகளையும் பார்த்துருங்க. அதை பார்த்துட்டிங்கனாலே உங்களுடைய சந்தேகங்கள் கிட்டத்தட்ட தீந்துடும். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேனலை ஆரம்பிக்கும் போது என்ன சந்தேகங்கள் கேட்டாங்களோ அந்த சந்தேகத்தை இப்போ ஒரு சில பேர் கேட்குறத பார்க்க முடியுது. அதனால் நீங்கள் நிதானமாக உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசி முடிச்சிட்டோம், பேசி தீர்த்துட்டோம். அதனால் அதே சமயத்தில் நீங்கள் கால்ஸ் எதிர்பார்த்து ஒரு சில பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, என்ன ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுங்க, எந்த இடத்துல பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்றைக்குமே டிஸ்கஸ் பண்ணதே இல்லை. அந்த மெத்தடை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல பை செல் அப்படின்னு யாராச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டே இருந்து ரொம்பவே விலகி இருங்க, ரொம்ப தூரமாக போயிடுங்க. சரியா? சண்டை எப்படி போடணும்னு நீங்கள் கற்றுக்கல அப்படின்னா போர்க்களத்தில் வெற்றி கிடைக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறீங்கன்னா கூட அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரியல அப்படின்னா யாரையா பார்த்து தான் ஆடணும்னா அது கிளியராக தெரிஞ்சிடும். அவங்க வேறு மாதிரி எதனாச்சும் சிக்னல் கொடுத்து நீங்கள் வேறு மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்தா ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஆகிடும். அதே தான் இங்கேயும். மற்றவங்கள எதிர்பார்த்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி ட்ரேடிங்குள்ளே வரும்போது நான் 10,000 ரூபா வச்சுட்டு 10 கோடி பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் சில பதிவுகள்லாம் பார்க்கலாம். எப்படி நான் 10,000 ரூபா வச்சு நான் 10 லட்சம் பண்ணினேன், நீங்களும் பண்ணணுமா, என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. சும்மா ஜாலியாக வேணால் காமெடி டைம் அந்த மாதிரி நினச்சிட்டு பார்க்குற மாதிரி இருந்தால் பாருங்கள். ஏன்னா சாத்தியம் இல்லை. எங்கே 100ல் 1 சாத்தியமாகலாம். எல்லோரும் கிரிக்கெட் விளையாடுறாங்க, நானும் தான் விளையாடுறேன். அதுக்காக எல்லாருமே அந்த ஃபேமஸ் பிளேயர்ஸ் மாதிரி ஆக முடியாதுல்ல. யாரோ ஒருத்தர் தான் ஆக முடியும். ஆனால் எல்லோரும் விளையாடலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு வேளை பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா நம்ம தவறாக பேசக்கூடாது. ஒரு வேளை 10,000லேருந்து 10 லட்சம் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த லக்கியாக இருந்திருக்கலாம் அவங்க. அதனால் எல்லாருமே அந்த மாதிரி ஃபாலோ பண்ண முடியாதுங்க. தேவையான கேபிட்டல் வேணும், தேவையான பயிற்சி வேணும், என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சக்தி வேணும். அது இல்லாமல் அந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த காலத்தில் என்ன ஃபேஷனோ அதே தான் இப்போ வேறு மாதிரி வருது. வேறு மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி தான் பின்னாடி போய் நான் ஏன் பின்னாடி அனலைஸ் பண்ணோம், நான் முடிஞ்ச மார்க்கெட்டை ஏன் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் எதனாச்சும் பேசுகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதில் ஒரு சில மெத்தட்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். ஓ, இந்த மாதிரி நடக்கும்போது இப்படி நடக்குதா, ஓகே ரைட்டு, அப்போ நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நடக்கும்போது ஒரு 80% சான்ஸ் இருக்குது அதே மாதிரி நடக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் அதை கொண்டு போகலாம். அதை பற்றி நம்ம பேசலாங்க இந்த பதிவில். ஒருவேளை நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னே வச்சுப்போம். ஒர்க் ஆகும். இல்லைங்க, நான் ஒரு ட்ரையாங்கிள் பிரேக்கை நான் ஃபாலோ பண்ணுறேங்க. ட்ரெண்டு இப்படி இருக்குது, மேலேருந்து இப்படி வந்ததுன்னா இது ட்ரெண்டு கண்டினியூ ஆகி கீழே போகும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வேளை கீழே இருந்து இந்த மாதிரி போய் இப்படி போயிடுச்சுன்னா இப்படி கண்டினியூ ஆகும். இதெல்லாம் புக் எக்ஸாம்பிள். நான் சொல்கிற மாதிரி இது ஏன் இதுவெல்லாம் நீங்கள் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இந்த பேட்டர்ன், அந்த பேட்டர்ன்லாம் பேர் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே நடந்துருக்குது. ஏற்கனவே ஒரு விஷயம் இதே மாதிரி நடந்துருக்குது. 80% நேரங்களில் அதே தான் நடக்குது. அதனால் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அதாவது எப்படி சொல்லி தருவாங்க, ஸோ இங்கே நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம், உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது, உங்களுடைய டார்கெட் இங்கே இருக்குது அப்படின்னு புக் எக்ஸாம்பிளில் சொல்லி தருவாங்க. ஸோ இதே தான் நம்மளும் சொல்கிறோம். என்னென்னா ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப். கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்.
சில நேரங்களில் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வந்து இருக்காது. சில நேரங்களில் 2 டச்லேயே வந்து இப்படி வந்து பிரேக் ஆகிடும். சில நேரங்களில் 2 டச்சை விட 3 டச்சு 4 டச் ஆகி அதுக்கப்புறம் பிரேக் ஆகும். சில நேரங்களில் கீழே வந்துட்டு எல்லா ஸ்டாப் லாஸையும் எடுத்துகிட்டு மேலே போகும். ஸோ இவ்வளோ வேரியேஷன் இருக்குது. ஆனால் மெத்தட் வந்து ஒன்று தான். சரியா? சரி, ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம், கோல்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. கோல்டு வந்து ஒருத்தர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கோல்டு மட்டும் இல்லைங்க, எல்லா சார்ட்லேயுமே நடக்கிறது இதுதான், ஒரே விஷயந்தான். இந்த ஒரே விஷயத்த நீங்கள் எல்லா சார்ட்லேயும் என்றைக்கு வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து படுதோ, பார்த்தோன்னே தெரியும், அந்தளவுக்கு நீங்கள் வந்து பயிற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணலாம், தேவையான கேபிட்டல் வச்சுட்டு. அதே சமயத்தில் வந்து அதான் 10,000 வச்சு 10 லட்சம் பண்ண போகிறேன் அப்படின்னு 10 கோடி பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வராதிங்க. இருக்கிற கேபிட்டலில் ஒரு 2% 3% பண்ண முடியும், அதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. என்றைக்கா ஒரு நாளைக்கு நீங்கள் லக்கியாக இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேயில் வந்து இங்கே நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம். எடுத்துகிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து ரேலி பண்ணி இப்படி வந்து போயிடலாம். டேயில் சொல்கிறேன் நான், ரேலி பண்ணி போயிருக்கலாம். இதில் உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா லாபம் வந்து வந்திருக்கலாம். ஆனால் பொதுவாக வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் வந்து மேலே போய் இப்படி போகும்போதே நீங்கள் வந்து கட் பண்ணிடுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் ஒரு 10,000த்துலேயே வெளியில் வரத்தான் பார்ப்பீங்க. என்றைக்கா ஒரு ரேர் அக்கேஷனில் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையே ஒரு கனவாக வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் வந்து பண்ண முடியாதுங்க. இதுவும் அதே தான், எல்லா தொழில் போல் ஒரு 2% 3% எதிர்பார்த்து நீங்கள் வாங்க, கண்டிப்பாக வந்து பெரிய சக்ஸஸ் வந்து கொடுக்கும். சரி, ஓகே. இந்த இடத்த மட்டும் நம்ம இங்கே ட்ரேடு நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஜஸ்ட் முன்னாடி நேற்றுக்கு வந்து எப்படி இது வந்து ட்ரேட் ஆகிருக்குது அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு ஜென்ரலாக வந்து பார்க்கலாம். நம்ம சொல்லி கொடுத்துருக்குற அதே படிக்கட்டு மெத்தடு தான். மார்க்கெட் எப்போவுமே வந்து இந்த மாதிரி வந்து இறங்குது அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி படிக்கட்டில் தான் இறங்கும். திரும்பவும் வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு நல்ல செல் ஆஃப் ஆகிட்டு மேலே வரும்போது ஒரு 50% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அந்த 50%லேருந்து மறுபடியும் வந்து செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி கொண்டு போவாங்க. இந்த செல்லர்ஸ் டாமினேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ அவன் வந்து கீழே தான் போவான். ஒருவேளை செல்லர்ஸ் டாமினேஷன் கம்மியாகுது அப்படின்னா, அது எப்படி கம்மியாகுதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சும்மா கண்ணால் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ இதுக்கும் இங்கே வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக, இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது எதனால் இது வந்து நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, செல்லர்ஸ் இங்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் இந்த இடத்துல 10 ரூபாய்க்கு வந்து செல் பண்ணுறீங்க. அந்த 10 ரூபா வந்து கடன்னு கம்மியாகி இங்கே வந்து 1 ரூபா ஆகிடுது. இன்னும் செல் பண்ணணுங்கிற அந்த வேகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இவ்வளோ பெரிய ஃபாலில். அப்போ யார் உள்ளே வருவா? பையர்ஸ். நீங்களே என்ன பண்ணுவீங்க, இதை வந்து திரும்ப பைபேக் பண்ண தான் பார்ப்பீங்க, இந்த லாபத்தை புக் பண்ண தான் பார்ப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து இது வந்து லாஜிக்கலாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த இடத்துல எடுத்துருவீங்களா ட்ரேடு? மாட்டீங்க. பை ட்ரேடு சொல்கிறேன். இந்த இடத்துல மாட்டீங்க. ஏன்னா செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அடுத்த தடவை வந்து இந்த மாதிரி ரிவர்சல் ஆகும்போது ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் வந்து கணிக்க ஆரம்பிச்சிடலாம். செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, ஒரு வேளை இது என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சதுன்னா எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுவே வந்து மாறணும். எப்படி வந்து கீழே வந்துட்டு இருந்ததோ அதே மாதிரி வந்து மேலே இந்த மாதிரி வந்து பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆகி கொண்டு போக ஆரம்பிப்பாங்க. இந்த விஷயம் வந்து தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. தொடர்ந்து வந்து மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை தான் நம்ம இந்த சார்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், மிக வேகமாக வந்து மேலே போயிருக்கு, மிக வேகமாக போயிருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன். எந்த பக்கம் வந்து போகிறது, யார் பலசாலி அப்படிங்கிறதே இதில் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவ்வளோ டைம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒன்ஸ் யார் பலசாலி அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆன உடனே என்ன ஆயிருது, கடன்னு மேலே போயிட்டாங்க.
அந்த ப்ரீவியஸ் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சுணக்கம். அதுக்கப்புறம் மறுபடியும் பை. இந்த தடவை வந்து அந்த அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ₹1 வாங்கி ₹10 வந்ததுன்னா நீங்கள் விற்றுருவீங்க அப்படின்ட்டு, அந்த விஷயம் இங்கே வந்து நடக்குது. ஸோ இங்கே பை பண்ணவங்க எல்லாருமே வந்து ஒரு சில பேர் இந்த இடத்துல வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இதை வந்து டார்கெட்டாக வச்சு இன்னும் மேலே போன உடனே வந்து இந்த இடத்துல திரும்ப வந்து ஒரு பெரும்பான்மையான நபர்கள், இந்த இடத்துல வாங்கின நபர்கள் எல்லாருமே வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ண பார்க்குறாங்க. அப்போ அதையும் மீறி ப்ரைஸு இன்னும் கூட வந்து இந்த இடத்துல இருந்த வேகம், இங்கே இருந்த வேகம், இங்கே இருக்கிற வேகம், இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும். நீங்கள் சும்மா இந்த மாதிரி வந்து கண்ணில் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியணும். ஓகே, இங்கே பை பண்ண எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பொசிஷன்ஸை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த இன்ட்ராடேயில் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க, இதெல்லாம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறீங்க. ஸோ பொசிஷனாக எடுத்து பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்பப்போ உள்ளே வந்து வெளியில் போகணுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் வந்து இந்த மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. இப்போ இங்கே கொஞ்சமாக செல் பண்ணவங்க, இங்கே கொஞ்சம் அதிகமாக அதை கம்பேரிட்டிவ்லி பண்ணவங்க, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பயந்துட்டாங்க. ஓரளவுக்கு மேலே போன உடனே வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது இந்த இடத்துலையும் உங்களுக்கு அந்த சிக்னல் வந்து கிடச்சிருக்கு. ஒருவேளை நீங்கள் பையில் இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், எந்த இடத்துல வந்து வெளியில் வரலாம், இதைத்தான் நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணணும். நான் சொல்லிலாம் பிரயோஜனம் இல்லை. சில பேர் இந்த இடத்துல வெளியில் வந்திருக்கலாம், ஏன்னா இதை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வெளியில் வந்திருக்கலாம். சில பேர் வந்து அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு கேண்டிலை பார்த்த உடனே வெளியில் வந்துருக்கலாம். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பெரிய செல் ஆஃப் இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்பவும் போய் ரிவர்சல் போய் க்ளோஸ் வைக்கிது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடத்துல கூட வெளியில் வந்துடுறது நல்லது. நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தால். இல்லைங்க, நான் வந்து அது வாங்கிட்டு நான் அப்படியே விட்ருவேங்க, அது ஒரு மாதம் கூட நான் வச்சுப்பேன், அப்படி இல்லைன்னா ரோல் ஓவர் பண்ணி அடுத்த மாதத்துக்கு கூட நான் வந்து பார்ப்பேன், அதெல்லாம் நம்ம நிஃப்டியில் வந்து பார்க்கலாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேரக்டர், அதான் ஒருத்தருக்கும் கேரக்டர் வந்து மாறும். நான் ஒரு மாதிரி யோசிப்பேன், நீங்கள் ஒரு மாதிரி யோசிப்பீங்க. ஆனால் மெத்தடு இதுதான். என்னது இது? இந்த இடத்துல வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் வந்து ஆகிட்டே இருந்தது. இந்த டைம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பிரேக் ஆச்சு. பிரேக் ஆகும்போது வந்து பையர்ஸு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மேலே போக ஆரம்பிச்சிது. மேலே போனாலும் எந்தெந்த இடத்துல எப்படி செல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இதைத்தான் நம்ம வந்து படிக்கட்டுன்னு சொல்லுவோம். முதல் படிக்கட்டு, 2வது படிக்கட்டு, 3வது படிக்கட்டு விழுந்துட்டான். சரி, ஓகே. சரி, இது விழுந்தானே, விழுறது எது வரைக்கும் வந்து ரிவர்சல் ஆகிருக்கிறான். முதல் தடவை வந்து இங்கே 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 படிக்கட்டு தெரியுதா, இவ்வளோ தூரம் போயிருக்குது ப்ரைஸு. போயிட்டு தான் வந்து கீழே வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே மறுபடியும் இவ்வளோ தூரம் போயிருக்கு. திரும்பவும் வந்து கீழே இவ்வளோ தூரம் வந்து மேலே இவ்வளோ தூரம் போயிருக்கு. அதுக்கப்புறம் கீழே இங்கே வந்துட்டு தான் இங்கே வரைக்கும் தான் போக முடிஞ்சது. அதுக்கப்புறம் லோ வந்து இங்கே வந்தாச்சு. எங்கள் தடவை கஷ்டப்பட்டான் பார்த்தீங்களா, அங்கே ஒன்ஸு இவ்வளோ பெரிய ஒரு புஷ்க்கு அப்புறமா அதில் 50% வந்துருச்சு அப்படின்னாலே இங்கே இருக்கிற பையர்ஸ்க்கான அந்த நம்பகத்தன்மை வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். இதே இது இவ்வளோ தூரம் போயிட்டு இவ்வளோ தான் வர முடிஞ்சதுங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போய் இந்த ஹைக்கு மேலே போய் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இன்னும் ஏதோ ஒரு நம்பிக்கை, இன்னும் உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கான நம்பிக்கை வந்து இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்பிக்கையாக இருக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் விடுவீங்களா? நம்பிக்கை இல்லாதனால தான் எல்லாரும் அவன் செல் பண்ணுறான், இவன் செல் பண்ணுறான், புக் பண்ணுறான், நம்மளும் பண்ணிடுவோம், பெரிய கேண்டலாக இருக்குது, ரெட் கேண்டலாக இருக்குது, புக் பண்ணு. ஒருவேளை நீங்கள் மேலே இங்கே வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களை மாதிரி ஒரு லட்சக்கணக்கான பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு செல் ஆஃப் வந்து நடக்காது. இந்த பைக்கான செல் ஆஃப் எவ்வளோ, 50%க்கு மேலேயே வந்துருச்சு. சரி, ஓகே. ரிவர்சல் ஆச்சு, இங்கே ஹை இருக்குது, ரிவர்சல் ஆகும்போது எவ்வளோ தூரம் போச்சுன்னா இவ்வளோ தான் போச்சு.
அந்த பையர்ஸ்க்கான நம்பிக்கை ஏற்கனவே இருந்த நம்பிக்கையை விட இப்போ நம்பிக்கை வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அப்போ செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் டாமினேட் பண்ணி கொண்டு போகிறாங்க கீழே. திரும்பவும் பையர்ஸ் மேலே எங்கே போனோம், இதுக்கு மேலே வந்து போனால் போயிடுவான், எங்கே அடுத்த ஹைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஆயிருக்குது, இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கு. இந்த ப்ராசஸே நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், நல்ல ஒரு பை கேண்டல் வந்து வரும். நம்ம என்ன நினைப்போம், நல்லா பை ஆனோன்னா நம்ம ஒரு பை பண்ணோன்னா இன்னும் வந்து மேலே போகும்னு நினைப்போம். ஆனால் அது அப்படி இல்லை, நம்பிக்கை இல்லை, பையர்ஸ்கிட்ட நம்பிக்கை இல்லைங்கிறது எதில் தெரியுது, படிக்கட்டில் இறங்குறான் பார்த்தீங்களா, இதுலேயே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். புதுசாக லோ பண்ணுறான் பார்த்தீங்களா, அதிலே உங்களுக்கு வந்து தெரியணும். அப்போ அடுத்த தடவை வந்து செல் ஆஃப் ஆகும்போது என்ன நடந்துருக்குதுன்னு பாருங்கள், இன்னொரு லோவை கொண்டு போய் வச்சுட்டான். எங்கே இருந்து பிரேக் ஆகி மேலே வந்து அந்த பவர் அவனுக்கு வந்து கிடச்சிதோ, இவ்வளோ தூரம் போகிறதுக்கான பவர் கிடச்சிதோ, அந்த இடத்துக்கே திரும்ப வந்தாச்சு. தெரியுதா, இது சும்மா விளையாண்டு பார்த்துருக்காங்க பையர்ஸ். கடை செல்லர்ஸு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக கீழே கொண்டுட்டு வந்துட்டாங்க. எங்கே இன்னொரு படிக்கட்டு. ஸோ இந்த படிக்கட்டுலேருந்து இந்த படிக்கட்டுக்கு குதிச்சாச்சு. மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க. இந்த லெவலில் இருந்து மேலே போய் புதுசாக வந்து வைக்கல பார்த்தீங்களா, புதுசாக மேலே போயிட்டு கீழே வரும்போது புது லோ வைக்கலைன்னா என்ன அர்த்தம், ஒருவேளை இவன் இப்படி போயிட்டானா அடுத்து வந்து மேலே போயிடுவான். ஏன், அந்த ப்ரீவியஸ் ஹை தான் கணக்கு. அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு போயிட்டானா போயிடுவான். என்ன நடந்துருக்குது, மறுபடியும் வந்து அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல. ஒருவேளை நீங்கள் இந்த லெவலில் எங்கேயாவது ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, ஒருவேளை, ஏன்னா ஓரளவுக்கு வந்து கீழே விழுந்துருச்சு ப்ரைஸு. செல்லர்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து உறிஞ்சி எடுத்துட்டாங்க. இப்போ வந்து அடுத்து பையர்ஸுடைய டர்ன். இந்த பையர்ஸோட டர்ன் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து தெரியுன்னா, இந்த இடத்துல உங்களை வந்து சின்னதாக வந்து ஒரு ஏமாற்றம். ஏன்னா ப்ரீவியஸ் லோக்கு கீழே வரலை. அப்போ இந்த தடவை வந்து மேலே போகும்போது இப்படி வந்து போயிடணும், மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். கீழே வந்ததுன்னா இப்படி வந்து மேலே அடுத்தடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன பண்ணியிருக்கிறான், புதுசாக லோ வைக்கல, ஆனால் புதுசாக ஹையும் வைக்கல. அப்போ என்ன சான்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, 2 சான்சஸ் இருக்குது. இப்படி வந்துட்டு திரும்பவும் இந்த லோக்கு வராமல் திரும்பவும் கூட இப்படி வந்து போகலாம். இந்த ஹைக்கும் போகாமல் இந்த மாதிரி இங்கே எப்படி வந்து ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகிட்டு பிரேக் ஆச்சோ, அந்த மாதிரி ப்ரெஷர் க்ரியேட் ஆகிட்டு பிரேக் ஆகலாம் ஒரு சினாரியோ. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, டைரெக்டாக வந்து இன்னொரு லோ வச்சிடலாம். புது லோ எப்படி இங்கே வந்து புது லோ வச்சுக்கிட்டே வர்றான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்னொரு புது லோ. இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டாப் எல்லாத்தையும் வந்து தூக்கிறது. அதான் நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக வந்து இங்கே பை பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வந்து ஸ்டாப் வந்து போடுவாங்க சில பேர். அந்த மாதிரி ஸ்டாப் போட்டிங்கன்னா இந்த மாதிரி மூவ் என்ன பண்ணும் அப்படின்னா, அதை தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் வந்துருக்கு, தெரியுதா உங்களுக்கு? வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த இடத்துல வந்து என்ன எதிர்பார்த்து இந்த ட்ரேடை வந்து ஒருவேளை எடுத்திருந்தீங்கன்னா, ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா எதை எதிர்பார்த்து எடுத்தீங்க, இதை கட் பண்ணணும்னு எதிர்பார்த்து எடுத்தீங்க. கட் பண்ணல அப்படின்னாலே அடுத்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, புது லோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு லெவலுக்குள்ளார வந்துட்டு பிரேக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நல்லா கீழே வந்து இன்னொரு லோ வச்சாச்சு. ஸோ இங்கே ஆரம்பித்த செல்லர்ஸு இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்துட்டாங்க மார்க்கெட்டை. இன்னும் கீழே கொண்டு போவாங்கன்னா இங்கே வந்து செல் எடுக்காதீங்க, இங்கே செல் எடுக்காதீங்க, இங்கே கூட எடுக்காதீங்க. இங்கே செல் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் கீழே போயிருக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் செல்லுக்கான இடம் இது கிடையாது. தைரியம் இருந்தால் இங்கே செல் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா இப்படி வந்துட்டு ஒரு 50% போகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இடங்களில் செல்லை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா திரும்பவும் ப்ரைஸ் வந்து இங்கே போச்சு அப்படின்னா, இங்கே கீழே வராமல் இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா, நீங்கள் இதோடு நீங்கள் உங்களுடைய ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். கீழே நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி படிக்கட்டில் போச்சு அப்படின்னா ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். இது வரைக்கும் இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த 500 முறை இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும்.
சரி மேலே போகும்போது கீழே ஃபஸ்ட் டைம் வந்து போகும்போது இந்த மாதிரி வந்து நடந்துருக்குதுங்க. சரியா? ஸோ மேலேருந்து வந்து கடகடன்னு கீழே வந்தாச்சு. மேலே திரும்ப வந்து அடுத்த தடவை போகும்போது என்ன பண்ணியிருக்கான், இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைக்கு போனால் கட் பண்ணால் வேலை முடிஞ்சுது, மேலே போக ஆரம்பிச்சிருவான்னு நம்ம பேசினோம். இந்த தடவை எதுனா இதை கட் பண்ணாலே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. அப்போ இங்கே என்ன நடந்துருக்குது, ஹரிசாண்டல் பிரேக் அவுட் நடந்துருக்குது. ஹரிசாண்டல் பிரேக் அவுட்டு மேலேருந்து கீழே வந்துட்டு இந்த பையர்ஸுடைய பவரை பார்த்தீங்களா, இங்கே பை ட்ரேடு வந்து அவ்வளோ ட்ரேடு வந்து இருந்துருக்குது, புதுசாக பையும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த பையுக்கான ஸ்டாப் லாஸ் வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குது. எல்லாத்தையும் எடுத்த உடனே ஒரு பவர் பேக்டு பர்ஃபார்மன்ஸ் இங்கே வந்து நடந்துருக்கு. இதை பிரேக் பண்ணால் பத்தாது, இதை வந்து கட்டாயமாக அந்த ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணியே ஆகணும். ஹரிசாண்டல் பிரேக் அவுட்டு தான், வால்யூமோடு தான் பிரேக் ஆகிருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் இந்த ப்ரீவியஸ் லெவலில் பிரேக் பண்ணோம். எப்படி பிரேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த லெவலுக்கு வரக்கூடாது. இங்கே இருந்து இப்படி வந்துட்டு இப்படி கூட போயிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இதுக்கு கீழே மட்டும் வந்துடக்கூடாது. வந்ததுன்னா இன்னும் பையர்ஸ் வந்து தயங்குறாங்க, பை பண்ண அவங்க முயற்சி பண்ணலை, ஒரு ஆர்வம் இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போது இங்கே ஒரு சின்ன லோ இருக்குது, அடுத்தது வந்து சின்னதாக ஒரு 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 எதிர்ப்பு வந்து இந்த இடத்துல வந்து காமிச்சிருக்கிறாங்க, இல்லை சின்னதாக வந்து செல் ஆஃப் வந்து நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த தடவை வந்து இதை கிராஸ் பண்ண முடியல. அப்புறம் அடுத்த தடவை என்னென்னா நம்ம டார்கெட்டுக்கே போயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம இந்த இந்த க்ளோஸை தான் வந்து எதிர்பார்ப்போம். இதுதான் டார்கெட். நீங்கள் போகும்போது மேலே போகும்போது வந்து ஒரு ட்ரேடை வந்து டார்கெட்டில் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டார்கெட். இது கிடையாது. என்ன டைம் ஃப்ரேம் பார்க்குறீங்களோ அந்த டைம் ஃப்ரேமில் ஒன்றே டைம் ஃப்ரேம் மாற்றி வச்சுட்டு க்ளோஸ் இங்கே இருக்குதுன்னா அப்படி தள்ளிட்டுலாம் போகக்கூடாது. சரியா? அப்போ இதுதான் டார்கெட். ஒருவேளை என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து செல் என்ட்ரி எடுக்கலாம். ஏன், இங்கே இருந்து பையாகி மேலே வந்தவங்க ஒருவேளை டயர்டாக இருந்திருக்கலாம், ஒருவேளை நம்பிக்கையை இழக்கலாம். இங்கே எப்படி இவ்வளோ தூரம் மேலே வந்தோன்னா நம்பிக்கையை இழந்ததுனால இவ்வளோ தூரம் ப்ரைஸ் வந்து வந்ததோ, அதே மாதிரி இங்கே வரும்போது திரும்பவும் நம்பிக்கையை வந்து இழந்துக்கலாம். இழந்ததுனால திரும்ப வந்து கீழே வரலாம். கீழே வரணும்னா எப்படி வரணும், படிக்கட்டில் வரணும். இவ்வளோதான் விஷயம். அந்த நம்பிக்கையை இழக்கிறத வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரியும். என்னது இது, இந்த இடம் ஒழுங்காக ட்ரேடு ஆகலை, பையர்ஸ் வந்து நம்பிக்கை இல்லை. இங்கே எப்படி வந்து இவ்வளோ வேகமாக வால்யூமோடு கொண்டுட்டு வந்தாங்களோ இங்கே வந்து அந்த வால்யூமே காணும். அப்புறம் அந்த ப்ரீவியஸ் லோக்கு வந்தோன்னா ஒரு வால்யூம் கிரியேட் ஆகி மேலே போகுது. அப்புறம் திரும்ப வந்து வால்யூமே காணும், மறுபடியும் வந்து மேலே கொண்டு போயாச்சு. எங்கே போயாச்சு, இந்த டார்கெட்டுக்கே போயாச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த லெவலை கட் பண்ணவே இல்லை. இங்கே இருந்து மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வர முடிஞ்ச பையர்ஸால் இதுக்கு மேலே போய் ஒரு சின்னதாக ஒரு மேலே போய் ஒரு ஹை கூட வைக்க முடியல, க்ளோஸே வைக்கல. எவ்வளோ நேரமா, ரொம்ப நேரமாக. அதே சமயத்தில் லோவும் பண்ணலை, அதே சமயத்தில் லோவும் பண்ண முடியல. லோ பையர்ஸு இதுக்கு கீழே ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே விடவே மாட்டுறாங்க. ஆனால் செல்லர்ஸு நாங்களும் ஓட மாட்டோம் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடவே மாட்டுறாங்க. அப்போ என்ன நடக்குது, இவ்வளோ பெரிய ரேஞ்ச் இருந்த ஒரு மார்க்கெட்டில் ஸ்பேஸில் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாகுது, ரொம்ப குட்டியாகுது இந்த இடத்துல. அப்போது என்ன ஆகணும், ஒரு வால்யூமோட பிரேக் ஆகணும். அது வந்து மேலேயும் பிரேக் ஆகலாம், இல்லைனா கீழேயும் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, இதை நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. இது வந்து ஒரு பெரிய செல் கண்டல் வருதுப்பா, கண்டிப்பாக கீழே போய்டும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. எக்ஸாக்டாக அந்த ப்ரீவியஸ் லோக்கு வந்தோடனே மேலே போக ஆரம்பிச்சு. ஒரு வேளை செல் ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சமாக நீங்கள் வந்து இவ்வளோ தான் உங்களுடைய ஸ்டாப் வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்கள் ஸ்டாப் எடுத்து வந்திருப்பான். ஒரு வேளை நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்டாப்லாம் போடுற மாதிரி இருந்ததுன்னா இந்த தடவை நீங்கள் வந்து தப்பிச்சுருந்துருப்பீங்க. அப்போ மேலே வந்து இவ்வளோ தூரம் வந்த ப்ரைஸு உங்கள் ஸ்டாப்பை எடுத்தோடனே நீங்கள் என்ன ரொம்ப
ரொம்ப அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே இது வந்து பை தான், மேலே தான் போகும் அப்படின்னு உடனே ஒரு பை ட்ரேட் எடுக்கிறது, ஸ்டாப் இங்கே போடுறது. உடனே அடுத்த தடவை வந்து என்ன பண்ணுவான், அந்த ஸ்டாப்பை எடுத்துகிட்டு மேலே மறுபடியும் வந்து போகிறான். ஓகே மேலே க்ரீனில் நல்லாவே க்ளோஸ் வச்சுருக்கு, கண்டிப்பாக இது வந்து இப்படி தான் பிரேக் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், உடனே இந்த இடத்துல இன்னொரு பை, ஏற்கனவே இந்த ஸ்டாப்பை எடுத்துருச்சு ப்ரீவியஸ் பையே, திரும்ப வந்து இன்னொரு பை எடுத்துகிட்டு கொஞ்சமாக மேலே போகிறானா, நான் இவன் போக மாட்டான், போயிடுவான்னு நினச்சிட்டே இருப்பீங்க, டக்குன்னு வந்து கீழே வருவான். ஸோ இந்த மாதிரி அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணுறதை விட்டுட்டு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு யாரோ 4 பேர் 10 பேர் வந்து செல் பண்ணட்டும் இல்லை பை பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப நிதானமாக வந்து ட்ரேட் எடுக்கலாம். இல்லை ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னா இதை கம்முன்னு வந்து விட்டுற வேண்டியதான். எப்படி வந்து இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ட்ரேடு வந்து எடுத்து இருந்துக்கலாமோ, இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறேன். மேலே இவ்வளோ தூரம் வந்தவன் ப்ரீவியஸ் ஹை எங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது, கீழே வந்துட்டு திரும்ப மேலே அங்கேயே தான் வந்துருக்கிறான், அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய ஃபால் வந்து நடந்துருக்குது. இவ்வளோ பெரிய ஃபாலில் இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னது அப்படின்னா பையர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க தெரியுதா? ஈக்குவலாக செல்லர்ஸ்க்கு ஈக்குவலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த ரிவர்சல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிவர்சல்ல இருந்து என்ன பண்ணணும், படிக்கட்டில் ஏறணும். படிக்கட்டில் இறங்க மட்டும் கூடாது, ஏறணும். என்ன பண்ணியிருக்கேன், இந்த லெவலை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ வந்து போயிடுவான் மேலே, வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ இதுக்கான ட்ரேடு எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா இங்கே இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பை இந்த இடத்துல உங்களுக்கு வந்து குச்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதே தான் இங்கே நடந்துருக்குது. ஆனால் க்ளோஸை விடலை. செல்லர்ஸு புஷ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து பையர்ஸு கொண்டு போய் மேலே கொண்டு போய் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து செல்லர்ஸ் டாமினேஷனே இல்லை, டோட்டலாக பையர்ஸோடைய டாமினேஷன். ஆரம்பித்த இடத்துல இருந்து முடிவு வரைக்குமே வந்து பையர்ஸாக வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நேராக போய் இந்த ஹரிசாண்டல் லெவலில் பிரேக் பண்ணியிருக்கு. இங்கே சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா போகணும், வால்யூமோட போகும் அப்படின்ட்டு, அதே தான் இங்கேயே நடந்திருக்கு. வால்யூம் எவ்வளோ வால்யூம் பாரு, இதே வால்யூமு இங்கே பார்த்துங்க, நல்ல பெரிய ஸ்ட்ராங்காக பை ஆகிருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக பை ஆகிருக்கு. ப்ரீவியஸ் லெவலுக்கு போனோன்னா ஒரு துளி கூட அந்த இடத்துல ஒரு ரிவர்சல் இல்லை, செல்லர்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே மட்டமாக க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த கேண்டில்ஸை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் கம்மி தெரியுதா? இதில் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கான். இந்த பவர் வந்து இங்கே இல்லை. அடுத்ததில் கொஞ்சம் அதை விட கம்மி, அடுத்ததில் ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது ப்ரீவியஸ் ஹைக்கே வந்து போயாச்சு. போனதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்னதாக அந்த இடத்துல தான் வந்து செல் ஆஃப் நடந்துருக்குது. பை கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எதுக்கு மேலே போகணும், இதுக்கு மேலே போகணும். ஏன்னா எங்கே வேணாலும் பார்த்துங்க, இப்படி வந்துட்டு இப்படி மேலே வந்து போகணும், அதுக்கு மேலே போகணும். போனால் திரும்ப வந்து இப்படி வந்துட்டு திரும்ப அதுக்கு மேலே, திரும்ப இப்படி வந்துட்டு அதுக்கு மேலே. ஒரு தடவை கூட கீழே இப்படி வந்துடவே கூடாது. இப்படி வந்துருச்சுன்னா திரும்ப மேலே இந்த ஹைக்கு வந்து போகாது, போகாமல் திரும்ப லோவுக்கு தான் வரும். இதுதான் நடக்குது. வேறு மாதிரி நடக்குது மார்க்கெட்டில். ப்ரீவியஸாக எந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்து இவ்வளோ தூரம் கீழே போயிட்டு மேலே வந்தானோ திரும்ப அதே இடத்துலேருந்து கஷ்டம். நம்பிக்கை இல்லாமல் இந்த மாதிரி சடனாக போகலை, இருந்தாலும் வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிரு. தெரியுதா? ப்ரீவியஸாக இங்கே வந்து லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லோவெலாம் தூக்கி சாப்பிட்டு கீழே போயாச்சு, ஆல்மோஸ்ட் கீழே போயிட்டான். ஒரு பெரிய மூவுக்கு அப்புறமா இந்த இடத்துல எப்படி வந்து மேலே கட் பண்ணி போச்சோ அதே மாதிரி இங்கே ஒரு மிகப்பெரிய மூவ் நடந்துருக்குது. மேலே வரும்போது இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு வரல, மறுபடியும் அதே மாதிரி ஒரு பெரிய மூவ் நடந்துருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர்ஸ் எப்படி வந்து இங்கே வந்து பையர்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்களோ, ஒரு பெரிய மூவுக்கு அப்புறமா பையர்ஸ் பார்த்தீங்களோ,
எப்படி இங்கே வந்து பெரிய மூவுக்கு அப்புறம் பையர்ஸை பார்த்தீங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பையர்ஸ் எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவலான இந்த லெவல்லையே வந்து பையர்ஸ் உள்ள வந்து வர்றாங்க. அப்போ இவன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இங்கே இருக்குது, இவன் போய் இதை கட் பண்ணணும். அது நடக்குமானா நடக்காது. இவ்வளோ பெரிய மூவ் வந்து நடந்துக்கிட்டே இருக்காது. எப்போ ஒரு தடவை வேணால் நடக்கலாம் இந்த மாதிரி ரிவர்சல். ஆனால் திரும்ப 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 இப்படி 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 வந்து அந்த பெரிய மூவ் ஒரே கேண்டில் வந்து போகுமானா போகாது. அந்த நம்பிக்கையை வந்து இழந்துருவாங்க பையர்ஸு செல்லர்ஸ். அப்போ என்ன நடந்திருக்குது, பொறுமையாக கீழே வந்து இந்த ப்ரீவியஸ் லோக்கு வந்த உடனே ஒரு நல்ல நம்பிக்கையாக பை பண்ணியிருக்காங்க. இந்த தடவை வந்து இதை கட் பண்ணான்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. அடுத்து எதை கட் பண்ணணும், இதை கட் பண்ணணும். கண்டிப்பாக கட் பண்ணான்னா அடுத்த லெவல், அதை கட் பண்ணான்னா அடுத்த லெவல் இங்கே இருக்குது, அடுத்த லெவல். ஸோ கட் பண்ணணும் அப்படி இந்த சென்ஸ் நம்ம வந்து கட் பண்ணணும்னு சொல்கிறத வந்து நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கணுன்னா பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பையர்ஸ் இல்லைன்னா இங்கே ஒன்றுமே இல்லை, கீழே வந்துட்டு இருக்க மார்க்கெட்டில். இதே நீங்கள் 5 மினிட்ஸில் போய் பாருங்கள், இன்னும் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும், கிளியராக தெரியும். இதெல்லாம் வந்து சரியான ட்ரேடு. இதெல்லாம் நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பண்ண ட்ரேடு. என்ன நடந்துருக்குது, பொறுமையாக இப்படியே வந்துருக்குறானே என்ன பண்ணிடுறான், உங்களுக்கு வந்து அந்த ஹையை வந்து பிடிக்கவே முடியல. அப்போ ஸ்ட்ராங்காக வந்து கீழே வந்து விழுந்துருக்குறான். திரும்பவும் ஒரு சின்னதாக ஒரு ரிவர்சல் மிகப்பெரிய லெவலில் வந்து விழுந்துருக்கு. பையர்ஸ் உள்ளே வந்தாங்க, பை ட்ரேடை எடுத்து இதை மட்டும் கட் பண்ணிட்டானா போதும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கலாம். இதை கட் பண்ணானா எங்கே போவான், அடுத்தடுத்த லெவல்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு. முதல்ல இங்கே போயிடுவான், அடுத்த லெவல்ஸ் வந்து இருக்குது, அழகாக போயிடும். ரொம்ப ஈஸியான ட்ரேடு. இதை நிறைய பேர் வந்து பயிற்சியின் மூலமாக கற்றுக்கிட்டு இதை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் எக்ஸ் வலைத்தளம் மூலமாக வந்து சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே வந்து பயிற்சியை வந்து தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ அங்கே மட்டும்தான் அந்த மாதிரி நடந்திருக்குதானே இல்லை, ஒரு மிகப்பெரிய மூவ், ஒரு சின்னதாக பையர்ஸு, மறுபடியும் வந்து ஒரு பெரிய மூவ், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இந்த லெவலை வந்து கட் பண்ணோடனே அப்படியே கடகடன்னு போனால் இங்கே வரைக்கும் போயிருக்கணும். ஆனால் இந்த லெவல்லேருந்தே விழுந்தாச்சு. விழுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிளியராக சிக்னல் இருக்கும், மேலே போகாது. போகலன்னே நீங்கள் தெளிவாகிடலாம். போச்சுன்னா பார்ப்போம், ஒரு வேளை இல்லை இதை கட் பண்ணிட்டானா கீழே தான் வருவான்ட்டு கரெக்டாக அதை கட் பண்ணால் கீழே வந்துட்டு. ஸோ ஈக்குவலாக போய் என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு கீழே வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் ஒரு வேகமாக செல் ஆஃப் நடந்த உடனே பையர்ஸ் வந்து உள்ள இதை கட் பண்ணால் போயிடுவான். கட் பண்ணலை, மறுபடியும் ஒரு முயற்சி பண்ணுறான், முடியலை. கீழே வரும்போது வந்து க்ளோஸ் வந்து இங்கேயே வைக்கல, இவ்வளோ தூரம் போயிருந்தாலும் க்ளோஸ் வைக்காமல் வந்திருக்குது. திரும்ப வந்து இதை கட் பண்ண தான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான். ஒன்றே இங்கே இருக்கணும், இல்லைனா இங்கே இருக்கணும். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து வருது பார்த்தீங்களா ட்ரேடு. இங்கே கூட சொல்கிறேன், க்ளோஸ் வைக்கவே இல்லை, இவ்வளோ தூரம் 50% வந்து மேலே போயிடுச்சு. அப்போ பையர்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாலே சும்மா கண்ணில் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். இங்கே பையர்ஸ் வந்திருக்கிறதுனால ஒரே அடியே இப்படி கொண்டு போயிடுவாங்களாம் அர்த்தம் கிடையாது. போவாங்க, எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் வரைக்கும் போயிட்டு அடுத்து ரிவர்சல் வந்துட்டு மறுபடியும் வந்து இந்த ஹையை கட் பண்ணி மேலே போனோம். அப்போ தான் பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு அர்த்தம், மேலே கொண்டு போவாங்க மார்க்கெட்டை அப்படின்னு அர்த்தம். உங்களோட ஒரு 10 பேர் சேர்ந்து வர்றாங்க அப்படின்னு அர்த்தம். இது வந்து நீங்கள் மட்டும் தனியாக போகிற மாதிரி. அடுத்தடுத்த டார்கெட் எங்கே இருக்குது, இங்கே வரணும். அடுத்த டார்கெட்டு இங்கே, அடுத்தது இன்னும் மேலே. ஸோ இந்த மாதிரி வந்து இது வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க, ரைட். இங்கே பார்த்துருங்க ஒரு பெரிய ஃபால். இந்த ஃபால் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கவனிக்கணும். ஃபால் நடக்கிறதுக்கு முன்னாடி பையர்ஸுடைய மனநிலை எப்படி இருக்குது, அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க, ஸோ இன்னும் வந்து அந்த ஸ்ட்ராங்காக வந்து இருக்கிறாங்களா. ஸோ ஏன்னா கீழே இவ்வளோ தூரம் ஒரு பெரிய செல் ஆஃப்க்கு அப்புறமா ஒரு நம்பிக்கையாக பையர்ஸ் வந்து மேலே கொண்டுட்டு வந்துருக்குறாங்க ப்ரைஸை.
அந்த நம்பிக்கையாக கொண்டுட்டு வர்றவங்க வந்து ஒரே அடியாக இதே மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு இப்படி வந்து போகிறாங்களா? அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணியிருக்கிறாங்க? இது கோடு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த இடத்துல இப்படி வந்துட்டு திரும்பவும் வந்துட்டு திரும்பவும் தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து என்னன்னா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் போகிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. கட் பண்ணிட்டான் அப்படின்னா அப்புறம் வந்து கஷ்டம் தான். தொடர்ச்சியாக வந்து செல் ஆஃப் ஆகி வந்துருக்குது. இந்த செல் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பயிற்சி. கடைசியாக கொழுந்து விட்டு எரியுது. எரிஞ்சிட்டு உடனே அணைஞ்சாச்சு. முதல் முயற்சி தோல்வி அடையுது. 2வது முயற்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. உடனே எங்கே வரைக்கும் போகுது? இங்கே வரைக்கும் போகுமான்னு நம்ம பார்க்கலாம். போகுதா? போயிட்டே இருக்கிறான். ரொம்ப பொறுமையாக போகிறான். இங்கெல்லாம் இருந்த அளவுக்கு வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, நம்பிக்கை இல்லை. இங்கே இருந்தாலும் வந்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் போயிட்டு இருக்கிறான். ஹை வைக்கிறானான்னு பார்த்தீங்கன்னா ஹை வைக்கிறான். கொஞ்சமாக ஒரு பலத்தை வந்து காட்டுறாங்க. இங்கே திரும்பவும் வந்து இன்னொரு தடவை வந்து அந்த அட்டம்ப்ட் வந்து நடக்குது. ஆனாலும் ப்ரீவியஸ் ஹையை தாண்ட முடியல. இங்கெல்லாம் வந்து ஹை பண்ணிட்டு போன மார்க்கெட்டால் இங்கே வந்து ஹை பண்ண முடியல. திரும்பவும் வந்து அதே லெவல், அதே ஃபால். இங்கே என்ன ஃபாலோ, இங்கே என்ன ஃபாலோ, அதே தான் இங்கேயும் நடந்துருக்குது. திரும்பவும் பையர்ஸ் வந்துருக்குறாங்க. திரும்பவும் பையர்ஸ் வந்துருக்குறாங்க. இங்கேயும் பையர்ஸ் வந்துருக்குறாங்க. எதை கட் பண்ணணும்? இதை கட் பண்ணணும். ஹரிசாண்டல் லெவலில் கட் பண்ணணும். இந்த ஹரிசாண்டல் லெவலில் கட் பண்ணணும். இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணான்னா போயிடுவான். இங்கே கட் பண்ணால் போனான். எங்கே போவான்? ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே தான் இருக்குது. அடுத்த டார்கெட் இங்கே இருக்குது. தொடர்ச்சியாக இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் வந்து இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு நல்ல ஒரு லெவலாக வந்து எடுத்துக்கலாம். என்ன பண்ணியிருக்கிறான்? கீழே வரைக்கும் வந்துட்டு திரும்ப வந்துட்டு இதை வந்து பிரேக் பண்ணியிருந்தானா மேலே போயிருந்திருப்பான். பிரேக் பண்ணவே முடியலன்னா என்ன ஆகுது? அடுத்த ஒரு லோ வந்து வச்சாச்சு. எதுக்கு கீழே? இதுக்கு கீழேயே வந்துட்டான். நல்ல பையர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில்? பையர்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க. லோவை கட் பண்ண மாட்டான். ஆனால் ஈக்குவலாக மேலே போய் ஹையும் பண்ண மாட்டான். நல்ல ஹெல்த்தியாக இருக்குது இங்கே மார்க்கெட்டு. பையர்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வந்து உள்ளே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்ன தேவை? இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணான்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் கூட இப்போ இந்த லோ இருக்குதா, இந்த லோவை கட் பண்ணாமல் திரும்ப வந்து மேலே வந்தானா இன்னொரு ஹைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒருவேளை செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா ரிஜெக்ட் ஆகி கீழே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு. அப்படி இல்லை, இதை பிரேக் பண்ணிட்டான்னா அடுத்த லோ பண்ண மாட்டான். மறுபடியும் மேலே அந்த பையர்ஸ்க்கான அந்த நம்பிக்கையை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான். ஒருவேளை நீங்கள் பை ட்ரேடில் எங்கேயா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது எல்லாமே இந்த படிக்கட்டை வந்து பிரேக் பண்ணுறானா இல்லையா அப்படிங்கிறது தான். ஒரு சில நேரங்களில் மட்டும் ஒரு பெருசாக வந்து இப்படி வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற நேரங்களில் எல்லாமே இந்த படிக்கட்டை ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவோம். அப்படியே டக்குன்னு வந்து இன்னொரு ஹையர் டைம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து என்ன ஐடியாங்கிறது வந்து தெரிஞ்சிடும். இதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? அங்கே ஒரு ஐடியா இருந்தது, ஆனால் இங்கே வந்தோன்னா நீங்கள் இன்னொரு விஷயத்தை வந்து பார்க்குறீங்க. என்னது? இப்படி வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. அப்போது எது ஹை? திரும்ப கீழே வந்துட்டு மேலே போக முடியாமல் கீழே வந்துட்டு இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ இங்கே ஒரு ஹை இருக்குது, இங்கே தான் இன்னொரு ஹை இருக்குது. ஒரு வேளை கீழே இங்கே வந்தான்னா திரும்பவும் ஒரு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ட்ரேடு இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து வெயிட் பண்ணி இருந்து எடுக்கிறதுக்கு கற்றுக்கணும். அப்படி இல்லைன்னா என்னமோ பண்ணிட்டு போகிறான்ப்பா, இங்கே வந்தான்னா ட்ரேட் எடுப்பேன், அது வரைக்கும் நான் வேடிக்கை தான் பார்ப்பேன், அந்த மனநிலைக்கு வந்துடணும். ஆரம்ப காலகட்டத்தில் சொல்கிறோம். என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் பண்ண கற்றுக்கணும். பொறுமையாக இருக்க வந்து கற்றுக்கணும். பொறுமையாக இருக்க கண்டிப்பாக வந்து நிறைய வந்து விஷயங்கள் வந்து நல்லபடியாக வந்து நடக்கும். சரியா? இது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லாக் ஆன மாதிரி இருக்குது. ஒரு கன்சால்டேஷன் வந்து அந்த கன்சால்டேஷன் ஃபேஸில் வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் ரொம்ப நிதானமாக வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணியிருந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போடுறதுனால உடனே செல் பண்ணிடணும், அது கீழே போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. செல் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத
நீங்கள் 500 முறைக்கு மேலே வந்து பொறுமையாக வந்து பார்த்து கற்றுக்கணும். எல்லா நேரங்கள்லேயும் இந்த சப்போர்ட்டுக்கு வந்தோன்னே வந்து மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய க்ரீன் கேண்டல் வந்தோடனே மேலே போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை அடுத்த டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கூட கிளியராக வந்து காமிச்சு கொடுத்துரும். என்ன தான் ஸ்ட்ராங்காக வந்து பை இருந்தாலும் இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு போகாமல் மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்ததுன்னா மார்க்கெட் யார் கையில் இருக்குது? செல்லர்ஸ் கையில் தான் இருக்குது. சரி, அதே சமயத்தில் வந்து US 30 வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒரு எல்லைக்குள்ளார அப்படியே வந்து முடங்கிருச்சு. இதுக்குள்ளே மட்டும் ஒரு 10 நாளாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ப்ரைஸ். எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா அழகாக வந்து மேட்ச் ஆகும். உங்களுக்கு இந்த 2 பாயிண்ட்டு தான் கிடைக்கிறது தான் கஷ்டம். இந்த 2 பாயிண்ட் கிடச்சதுன்னா அடுத்தடுத்து வந்து இந்த மாதிரி இங்கே சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு அசம்ஷனுக்கு வந்து வரலாம். ஒருவேளை நீங்கள் நினச்சது நடந்தது அப்படின்னா அதை வந்து ட்ரேடாக வந்து கன்வெர்ட் பண்ண பார்க்கலாம். ஸோ 5 மினிட்ஸுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படிக்கட்டை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக தெரியும். ஒன்ஸு அந்த படிக்கட்டை வந்து ஏற ஆரம்பிச்சோன்னா எவ்வளோ டைட்டாக கன்சால்டேட் பண்ணியிருக்கான்னு தெரியுதா? இந்த கன்சால்டேஷனுக்கு அப்புறம் தான் இந்த நம்பிக்கை வந்து வந்திருக்குது. இந்த நம்பிக்கை வந்து தொடர்ந்து இந்த லெவலுக்கு மேலே கொண்டு போயிருக்குது, அப்புறம் அந்த லெவலுக்கு மேலே கொண்டு போயிருக்கு, அப்புறம் மறுபடியும் அந்த லெவலுக்கு மேலே கொண்டு போயிருக்கு. ஆனால் இந்த தடவை வந்துட்டு ரொம்பவே சந்தேகம். இங்கே இருந்த வேகம் இங்கே இல்லைன்னொன்னே என்ன ஆகுது? அப்படியே மார்க்கெட்டை வந்து அங்கேயே தேங்கி நின்றுட்டான். இங்கே எப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தானோ அதை மாதிரி வந்து இங்கே போய் நின்னாச்சு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? ஒன்றுமே நடக்கல. US ஓப்பன் ஆகும்போது தான் வந்து அது வந்து ஏதோ ஓரளவுக்குனாச்சும் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ மற்ற இடங்களில் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பாருங்கள், ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்திருக்குது. ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் வந்து பையர்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கிறாங்க. இது பத்தாது. ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா இந்த லோவுக்கு கீழே போகக்கூடாது. போகலனாலே அடுத்த ஹை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப இந்த லோவுக்கு போகக்கூடாது, இன்னொரு ஹை. இந்த லோவுக்கு போகக்கூடாது, இன்னொரு ஹை. இந்த லோவுக்கு போகக்கூடாது, திரும்ப இன்னொரு ஹை. திரும்ப கீழே வரும்போது இந்த லோவுக்கு வராமல் இன்னொரு ஹை. எப்படி வந்தால் பார்த்தீங்களா? படிக்கட்டில் பொறுமையாக ஏறி வந்துட்டேன். ஒருவேளை ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்படாமல் வந்து இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதைத்தான் கற்றுக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் புக் எக்ஸாம்பிள் வந்து பார்க்குற மாதிரி வந்து இந்த ஹரிசாண்டல் லெவலில் கட் பண்ணானா மேலே போவான், எங்கே போவான்னா இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது வரைக்கும் போகணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அந்த பாடி க்ளோஸ் தான் நம்மளுக்கு கணக்கு. ஆனால் இங்கே எப்படி கட் பண்ணி போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அதே சமயத்தில் இங்கே பாருங்கள், வேகமாக வந்துட்டு பையர்ஸ் திரும்ப கீழே போயிட்டு அதே லெவலில் இருந்து பையர்ஸ் திரும்ப கீழே வர முடியாமல் பிரேக் ஆகி மேலே வரும்போது இந்த லெவலை கட் பண்ணால் பறந்துட்டான் மேலே. இது ஹை, அடுத்த ஹைங்கிறது அடுத்த ஹை இங்கே தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஒரே விஷயந்தான். இதுவும் ஒரே விஷயந்தான். இது ரொம்ப ஸ்மூத்தாக நடந்துருக்குது. இது ரொம்ப வேகமாக வால்யூமோடு வந்து நடந்தது. இன்ஃபேக்ட் இதை கட் பண்ணானா தான் போகணும். தான் ஹரிசாண்டல் லெவல். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கு வந்துட்டு தான் ரிவர்சல் ஆகிருக்குது. என்ட்ரி அட் எக்ஸிட்டு அடுத்த லெவலுக்கு அங்கே வரலன்னே மேலே போவான்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான், போயே ஆகணும்லாம் கட்டாயம் இல்லை, எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு ப்ரீவியஸ் ஹைக்கு வரும்போது நீங்கள் வந்து அந்த ட்ரேடை வந்து இதெல்லாம் இன்ட்ராடே ட்ரேட்ஸ் எடுத்து வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற ட்ரேட்ஸ் கிடையாது, இன்ட்ராடே ட்ரேட்ஸ். அப்போ ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் வந்த உடனே அப்போவும் வந்து மார்க்கெட்டு மேலே தான் கொண்டு போயிருக்கணும். மேலே எப்படி கொண்டு போயிருக்குன்னா நீங்கள் சும்மா ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். நீங்கள் இந்த படிக்கட்டு வந்து எனக்கு வந்து வரைய தெரியல அப்படின்னு வந்து எது படிக்கட்டுன்னு எனக்கு தெரியல, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஒரு தடவையும் வந்து ஹை பண்ணிகிட்டே போகிறான் தெரியுதா? கடைசி முறை வந்து ஹை பண்ணும்போது எப்படி வால்யூமோடு போயிருக்கான்னு தெரியுதா? ஸோ இது எல்லாமே வந்து
எல்லா சார்ட்லேயுமே நடக்கிற ஒரு விஷயந்தான். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, எல்லா சார்ட்லேயுமே அந்த விஷயம் வந்து திரும்ப 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 நடந்துக்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக வந்து பார்க்கணும் அப்படின்னு. வேகமாக எங்கே பையர்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க தெரியுதா? இங்கே வந்திருக்கிறாங்க. அடுத்த முறை இதை கட் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எப்படி வந்து மேலே போவாங்க? ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணலைன்னா மேலே போவாங்க. மேலே போயிருக்கிறாங்களா? இப்படி போகணும், கீழே வண்டி இப்படி போகணும், கீழே வண்டி இப்படி போகணும். என்ன நடந்துருக்குது இங்கே? முதல் முயற்சி இங்கே நடந்துருக்குது. அடுத்த முயற்சியில் மேலே கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. பையர்ஸ் நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் அடுத்த புல் பேக்கில் மேலே போக முடியலை. திரும்ப வந்து அதே ரேஞ்ச். திரும்பவும் ஒரு புல் பேக்கில் மேலே போக முடியல. திரும்ப அதே ரேஞ்ச். திரும்பவும் மேலே வரும்போது மேலே போக முடியல. தெரியுதா? ஸோ இது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கற்றுக்கலாம். ஏன் வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, இப்போ யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறா? 2 பேர்த்துக்குமே வந்து ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்குது. யாரும் வந்து மேலேயும் விடலை, கீழேயும் விடலை. அதான் கன்சால்டேஷன். ஸோ ஒரு ட்ரேடை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரேடு எடுத்ததுக்கப்புறம் அது எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும், எந்த இடத்துல வந்து ட்ரேடு எடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. ஸோ எங்கே வந்து நீங்கள் அந்த ஹை பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிளியராக இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு லைனை வந்து போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அவன் ஹை தான் பண்ணுறானா இல்லையாங்கிறது கிளியராக வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கன்சல்டேஷனு, அதாவது டக் ஆஃப் வார். நீ பெரியவனா நான் பெரியவனா, 2 பேர்த்துக்கு ஒரு டிசிஷன் முடிவே கிடைக்கவே இல்லை. அப்புறம் கடைசியில் என்னாச்சு? ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி மேலே போயிட்டோம். எந்த காரணத்தை கொண்டும் இது வந்து கீழே வந்ததுன்னா இவ்வளோ தூரம் வரலாம், இங்கிருந்து கூட ரிவர்சல் ஆகி மேலே போகலாம். இதுக்கு கீழே மட்டும் போயிடவே கூடாது. அதுதான் விஷயம். எல்லாமே நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரே விஷயம் அது மட்டும்தான். கீழே போகக்கூடாது. கீழே போச்சுன்னா இன்னொரு லோ வச்சுட்டு திரும்ப வந்து மேலே வந்தாச்சு. மேலே ஈக்குவலாக வந்துட்டு தான் கீழே போயிருக்காங்க. ஈக்குவலாக வந்துட்டு தான் திரும்ப வந்து மேலே போயிருக்கு ப்ரைஸ். ஒரு இடத்துலையும் வந்து எப்படி ரிவர்சல் ஆகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்து நடந்துருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இங்கே வந்து இப்படி வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே வந்து போயிருக்கிறான். இங்கே வந்து ஹரிசாண்டல் பிரேக் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பிரேக். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லெவலை கட் பண்ணியிருந்தானா மேலே போயிருந்துருப்பான். ஒரு பெரிய ஃபாலு, ரிவர்சலு, மறுபடியும் வந்து ஈக்குவல் லெவலு, திரும்ப மேலே வரும்போது வந்து இதை கட் பண்ணியிருந்துருக்கணும். கீழே இப்படி வந்துட்டு இதை கட் பண்ணி இப்படி போவோம். உடனே இதை வந்து நம்ம பேட்டர்ன் நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் என்ன நடந்துருக்குது? அந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண முடியாமல், ஹரிசாண்டல் பிரேக்கு பண்ண முடியாமல் அடுத்த லோவஸ்ட் தான். இப்போ இந்த ஹரிசாண்டல் பிரேக்கை வந்து பண்ணிட்டான், ஆனால் ப்ரீவியஸ் ஹைக்கு போகல. இங்கே வந்து ட்ரெண்டாகி பிரேக் பண்ணியிருக்கிறான், ப்ரீவியஸ் ஹைக்கு போயிட்டான். இங்கே வந்து இந்த லெவலை கட் பண்ணால் ஓடியே போயிருமா. கரெக்டாக அந்த லெவலுக்கு வந்து ரிஜெக்ஷனு, ப்ரீவியஸ் லோக்கு வர முடியாமல் மேலே போயிருக்கிறான், ஆனால் ப்ரீவியஸ் ஹைக்கு போகலை. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இந்த லெவலை வந்து கட் பண்ண முடியாமல் ஹை போய் இன்னொரு ஹை போயிட்டு அப்படியே வந்து போயிட்டு இருக்குது ப்ரைஸாக. அப்போது நீங்கள் ஒரு சார்ட்டையும் எடுத்துகிட்டு ரொம்ப நிதானமாக பொறுமையாக வந்து இதெல்லாம் என்ன நடந்துருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப நிதானமாக வந்து கவனித்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துலையும் வந்து இது வந்து நடந்துகிட்டு இருக்குது. ரிப்பீட்டடாக இதே தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ரிவர்சல் வந்து எப்படி நடக்குது, இந்த இடத்துல ரொம்ப ஷார்ட்டாக வந்து ஆரம்பித்த ஒரு விஷயம் அப்புறம் ஒரு ரொம்ப வேகமாக நடந்துருக்குது. இந்த வேகமாக எப்போ நடந்ததோ அப்போத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் வந்து ரொம்ப வேகமாக வந்து மேலேயும் போயிருக்கு. 1 ஹவர் சார்ட் தான் பார்க்குறீங்க, ஒரே 1 ஹவரில் வந்து கீழே விழுந்துருக்குது. எவ்வளோ ஸ்ட்ராங்காக 1 ஹவரில் கீழே கொண்டு போகணுனால அடுத்த ஒரு 3 ஹவர்ஸாக வந்து மூமெண்ட்டே வந்து கொடுக்கவே முடியல. இதை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ராங் பை வந்து நடந்துருக்குது. அதுக்கப்புறம்
ரொம்ப பொறுமையாக பையாகி மேலே கொண்டு போயிருக்கான். அந்த ஸ்ட்ராங்காலாம் போகல, இருந்தாலும் பொறுமையாக போயிருக்காங்க. எது வரைக்கும் போவாங்க? இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு. அப்போ இது வரைக்கும் போகணுன்னா என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணாமல் போனான்னா போயிடுவான். போயிட்டான். ஸோ டைம் ஃப்ரேம் பிரச்சனை இல்லை, சார்ட் பிரச்சனை இல்லை, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு பிரச்சனை இல்லை. இது எல்லாமே என்ன அப்படின்னா நீங்கள் பயிற்சி பண்ணுறது தான் இருக்குது. தொடர் பயிற்சி வந்து பண்ணணும். எப்படி நடந்துகிட்டு இருக்குது, எந்த இடத்துல நம்ம வந்து விட்டுட்டோம், அப்போ அடுத்த தடவை அந்த இடத்த வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். அதே தான் ஆரம்பத்துலேயே நான் சொன்ன மாதிரி வந்து 10,000 வச்சு 10 கோடி பண்ணணும்னு நினைக்காதீங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அது என்ன பண்ண சொன்னாலும் நானும் வந்து கஷ்டப்பட தான் செய்வேன். என்னைக்காவது ஒரு தடவை வந்து ரொம்ப லக்கியாக இருக்கலாம், அந்த டைமில் வந்து அது நடக்கலாம். ஆனால் எப்போவுமே அது எல்லாத்துக்குமே நடக்குமா? காமனாக எல்லாத்துக்கும் நடக்குமானா அது வந்து வாய்ப்பில்லை. நீங்கள் மிக கடினமாக வந்து உழைக்கணும். நிறைய நேரம் இந்த சார்ட்டோடையே வந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது தான் அந்த மேஜிக் வந்து நடக்கும். தேவையான கேபிட்டல் இருக்கணும். கேபிட்டல் இல்லாமல் பண்ணவே முடியாது. சரியா? இது இப்போ பேசிக்கிட்டே நான் வந்து காமிச்சேன், உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். படிக்கட்டில் வந்து எப்படி இறங்கினா, எப்படி ஒரு இடத்துல வந்து அப்படியே தேங்கினா, அதுக்கப்புறம் வந்து டார்கெட் எது அப்படிங்கிறத வந்து நீங்களே தான் பார்த்துக்கணும். இங்கே வருவான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம இதுக்கு வருவோமா, நிஃப்டிக்கு. நிஃப்டியில் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ ட்ரெண்ட் ஆகிட்டு கீழே வந்துகிட்டு இருக்கிறவங்க வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம். அது வந்து நடந்தது. எந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஃபாலில் முதல் தடவையாக இங்கே தான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக பையர்ஸ் வந்தாங்க. அப்புறம் அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்தாங்க. இப்போது அதை விட ரொம்பவே அதிகமாக வந்தாங்க. இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நடந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, பையர்ஸ் வந்து ஒரு பெரிய செல் ஆஃப்க்கு அப்புறமா பையர்ஸ் ஓரளவுக்கு வந்து வந்துருக்குறாங்க மார்க்கெட்டில். கீழே வந்துட்டு என்ன பண்ணணும்? மேலே போயிருக்கணும். அந்த மாதிரி நடக்காமல் என்ன நடந்துகிட்டு இருக்குது? கீழே வந்துட்டு மேலே போக முடியாமல் கீழே திரும்ப அதே இடத்துக்கு வந்திருக்கான். யார் வந்து இப்போ வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் கவனிச்சிங்களா பாடம்? இப்போ இதுக்கான பதில் வந்து உங்கள்கிட்டவே வந்து இருக்கும். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ என்ன இதில் வந்து நீங்கள் எதிர்பார்ப்பு, இந்த லோவை எக்காரந்த கூட கட் பண்ணக்கூடாது. லோக்கே வந்துட்டான். அப்போ யார் பலசாலியாக இருக்கிறா? செல்லஸ் தான். ஆனாலும் இந்த லோவை கட் பண்ணல. ரூல் அந்த எட்ஜில் வந்து நின்றுட்டு இருக்குது ப்ரைஸ். சரியா? இப்படி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு வேளை வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல செய்திகள் வரும்போது வந்து மார்க்கெட்டு இந்த ப்ரீவியஸ் லெவலை வந்து பிரேக் பண்ணும்போது அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக நடந்த முடிஞ்ச மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் நடந்துருக்குது. பையர்ஸ் இந்த இடத்துல வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ குட்டியாக வந்து பை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. திரும்ப வந்து அதே லெவல் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க பையர்ஸ். கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த தடவை வந்து ரொம்பவே அதிகமாக வந்து அந்த 50% லெவலுக்கு வந்து போயாச்சு. ஸோ இது எல்லா நேரங்களையும் தொடர்ந்து வந்து நடக்குது. குட்டியாக வந்து பை ஆகுது, திரும்ப அடுத்த லெவலேருந்து நல்லா பை ஆகி மேலே போயாச்சு. இந்த லெவலை வந்து கட் பண்ணி மேலே போயிட்டான். இந்த ஹைக்கு போயிட்டான். ஒரு நல்ல ஃபால் ஆகுது. பை ஃபஸ்ட்டு முயற்சி, அடுத்த முயற்சி வந்து இந்த லெவலுக்கு வந்துட்டு தான் இவன் போயிருக்குது. அடுத்ததும் இந்த லெவலுக்கு வந்துட்டு தான் வந்து மேலே போயிருக்குது. எங்கே போகணும்? இங்கே போகணும். எப்படி வந்து போயிருக்கிறான்னு பார்த்துட்டிங்கன்னா, நல்ல வேகமாக படிக்கட்டில் இறங்கி அதுக்கப்புறம் வந்து ஏறல் ஒழுங்க. இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஏறினவனால இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் ஏற முடிஞ்சது. இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் ஏற முடிஞ்சது. இது எதை குறிக்குது? மார்க்கெட்டில் பையர்ஸ் வந்து இல்லை,
அந்த நம்பிக்கை பையர்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலகுது அப்படிங்கிறத இது வந்து பர்ஃபெக்டான எக்ஸாம். அதே சமயத்தில் அந்த செல்லர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து வந்திருக்காங்க பார்த்தீங்களா, ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்துருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்ட்ராங்காக வந்து இல்லை செல்லர்ஸு. ஆனால் இங்கே வந்து ஸ்ட்ராங்காக வந்து செல் ஆகிருக்கிறாங்க. என்ன ஆயிருக்குது, இந்த ஹைக்கு வந்து போகல. அப்போ நெக்ஸ்ட் டைம் அதே லெவலுக்கு வந்துட்டு மேலே போகும்போது திரும்ப வந்து இந்த லெவல்லையே நிற்கிறாங்க. அப்புறம் தான் இந்த ஃபாலே ஆரம்பிச்சது. இந்த லெவலில் பிரேக்கே பண்ணவே முடியாமல் அப்படியே தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. இங்கே இருக்குது லோ, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது. ஸோ இது வந்து மேலே வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து மேலே போகிறது உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். என்னதான் வேகமாக சரிஞ்சு விழுந்து முதல் முயற்சி, 2வது முயற்சி பண்ணினாலும் என்ன பண்ணணும், இதை கட் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் கீழே இங்கே வரைக்கும் வந்துட்டு திரும்பவும் மேலே போனாலும் இதை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் மேலே போவான். இல்லைனா இன்னொரு லோ வைப்பான். இங்கே இருந்த கூட ரிவர்சல்லாம் ஆயிருந்துருக்கலாம். ஸோ அடுத்த பை வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்கேருந்து வந்து இன்னொரு லோ பண்ணிட்டு தான் இவ்வளோ தூரம் வந்து வந்துருக்குது. அதனால் ஒட்டுமொத்த மார்க்கெட்டை பார்த்தாலும் சரி, இல்லை நான் வந்து தினமும் வந்து நான் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணிப்பேன் அப்படின்னாலும் சரி, எப்படியா இருந்தாலும் பால் வந்து நடக்கலாம். இதை எப்போ கட் பண்ணுறோன்னா அப்போ வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. இன்னொரு லோ வச்சா தொடர்ச்சியாக மேலே போயாச்சு. எங்கே போயாச்சு, இங்கே போகணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது லோவை கட் பண்ணுறானான்னு பார்த்துட்டு அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து ஒரு எந்த இடத்துல உங்களுடைய ட்ரேடை கட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு வந்து கிளியராக வந்து தெரியும். அதே தான் செல்லுக்கும். ஸோ இது எப்போ கட் பண்ணுறானோ அப்போ தான் மேலே போவான். கட் பண்ணுறானா இல்லை, இன்னொரு லோ வச்சுட்டு ட்ரை பண்ணுறான் முடியல, இன்னொரு லோ வச்சுட்டு ட்ரை பண்ணுறான் முடியல. அப்போ என்ன நடக்குது, அப்புறம் பொறுமையாக வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கிறாப்புல. புதுசாக லோ வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ப்ரீவியஸ் ஐயை போய் எட்டி பிடிக்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்குமே அது வந்து நடக்கவே நடக்காது. ஸோ தொடர்ந்து வந்து இந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணினாலே போதும். மற்றபடியெலாம் நீங்கள் பெரிய அந்த என்னென்னமோ சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியாத விஷயத்த வந்து அதில் போய் டைம் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரொம்ப நிதானமாக வந்து இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே கற்றுக்கிட்டு கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். தேவையான கேபிட்டல் வச்சுட்டு உள்ளே வாங்க. தேவையான பயிற்சி, போதுமான பயிற்சி வந்து இருக்கணும். இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இதுலேயும் வந்து இந்த பிஸ்னஸ்லேயும் வந்து ஜெயிக்கலாம். ஆஹா ஓஹோன்னு ஜெயிக்கலனாலும் ஓரளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை வந்து இதில் வந்து சம்பாதிக்கலாம். லோ பண்ணியிருக்கான், டேயில் பார்த்துருக்கீங்க, இன்னொரு லோ பண்ணியிருக்கான் நிஃப்டி, இன்னொரு லோ வந்து பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த லெவலில் கட் பண்ணணும். கட் பண்ணான்னா என்ன பண்ணுவான், பொறுமையாக வந்து இப்படி வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது உடனே நம்ம பேட்டர்ன் அப்படின்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா செல் ஆஃப் நடந்துருக்குது. இந்த இடத்துல பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உள்ளே வந்திருக்காங்க. எப்படி வந்து இந்த இடத்துல வந்து பையர்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்தாங்களோ அதே தான் இங்கேயும் நடந்துருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக இங்கே வந்து பையர்ஸ் வந்த உடனே அடுத்த லெவலில் அந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு தான் மேலே போயிருக்கிறாங்க. ஸோ இங்கேயும் வந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. இது இன்னும் கூட கீழே வராமல் இப்படி வந்து மேலே போகுது அப்படின்னா கன்ஃபார்மாக இன்னொரு லோ வச்சுட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. லெட்ஸ் see என்ன நடக்குது அப்படின்ட்டு. வீக்லியில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்தது. பெரிய செல் ஆஃப் ரொம்ப நாள் கழித்து இது வந்து நடந்துருக்குது. அந்த ப்ரீவியஸ் ஹையை தாண்ட முடியாமல் நடந்துருக்குது. ஆனால் என்னென்னா அடுத்த வீக்கு இப்போ முடிஞ்ச வாரத்தில் வந்து முடிய போகிற வாரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் திரும்ப வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்துருக்குது. ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பெரிய செல் ஆஃப் நடந்துருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் லோக்கு வரல. ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து பார்க்கும்போது வந்து இது இன்னும் பாசிட்டிவாக வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. லெட்ஸ் see அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட்ஸ் வந்து கட்டமைச்சிக்கிறது நல்லது. அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கனாலும் திரும்பவும் வந்து
அதே மெத்தட் எல்லாமே வந்து அதே மெத்தட் தான். நீங்கள் வந்து ரொம்ப நிதானமாக வந்து இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க, கற்றுக்குங்க. நானே எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தனாலும் நல்லா இருக்காது. வீடியோவும் வந்து ரொம்ப அதிகமான டைம் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ எந்த இடத்துல வந்து எப்படி வந்து விழுந்துருக்குது மார்க்கெட்டு, எப்படி வந்து மேலே போகிற மார்க்கெட்டு, எதனால் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிது, இதை நம்ம எப்படி வந்து ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக பகுப்பாய்வு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிடும். நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டு என்னன்னு தெரியும். ஸோ இன்றைக்கான ட்ரெண்டு என்னப்பா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா நல்லா மேலே வந்த மார்க்கெட்டு அப்புறம் பொறுமையாக அப்படியே வந்து கீழே வந்துருக்கு. இது வந்து இங்கேருந்து வந்து இந்த ஏற்றத்துக்கான ஒரு சிறு இறக்கமாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து அது பை ஆகி திரும்ப வந்து மேலே போகணும். போகலைனாலே ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். இதுதான் கடைசி லெவல். இந்த லெவலில் இருந்து மேலே போகணும். என்ன பண்ணியிருக்கான், இங்கே ஹை இருக்குது, ஹை தொடர்ந்து வந்து விழுந்துடும். ஸோ இப்போ வந்து இது நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா வந்து இந்த லெவலை கட் பண்ணி ஒரு வேளை இப்படி வந்து ஒரு ஹை வைக்கலாம். வச்சானா திரும்ப லோக்கு வராமல் இப்படி வந்து போகலாம். ஸோ இது வந்து இந்த இடத்துலேருந்து பை ஆகி மேலே போகுது அப்படின்னா தேவையில்லாமல் இங்கே போய் ஒரு பை ட்ரேட் எடுக்கக்கூடாது. கீழே வர்றதுக்காக வெயிட் பண்ணியிருந்து ப்ரீவியஸ் லோக்கு ரொம்ப அருகாமையில் வரும்போது லோயர் டைம் ஃப்ரேமில் பையர்ஸ் உள்ளே வரும்போது நீங்கள் ட்ரேட்ஸை வந்து இனிஷியேட் பண்ணலாம். அதே சமயத்தில் 4 ஹவர்ஸ்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பையர்ஸ் வந்து திரும்பவும் இந்த லெவலை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்துலேருந்து நவம்பர், டிசம்பர், ஜான்வரி வரைக்கும் வந்து இந்த லெவலை வந்து விட்டு கொடுக்கல. அதே மாதிரி ஹையும் வந்து பெருசாக வந்து வைக்கல. ஸோ இங்கே இருக்கிற ஹையை தாண்டி இவ்வளோ தூரம் வந்தாங்க. ஆனால் இந்த ஹையை தாண்டி போகலை. பையர்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே லெவலில் வந்து இருந்துட்டு பிரேக் ஆகி வால்யூமோடு போனாங்க. அப்படி இருந்தும் வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளோ தான் அவங்களால வந்து ஒரு மேலே வந்து கொண்டு போக முடிஞ்ச மார்க்கெட்டை. ஸோ பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த தடவை வந்துட்டு போகும்போது வந்து மேபி ஃபார்ச்சுனேட்லி இதுக்கு மேலே வந்து போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. லெட்ஸி இந்த லெவலில் கட் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. கட் பண்ணவும் மாட்டான்னு நினைக்கிறேன். கட் பண்ணுற மாதிரி தெரில எனக்கு. பையர்ஸ் வந்து உள்ளே அடுத்தடுத்து வருவாங்க. இந்தியன் மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த லெவலில் எங்கேயோ கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் ஆர் வெரி ஹை. லெட்ஸி உலகத்தில் எதுவும் பஞ்சாயத்து வராமல் இருந்தால் சரி தான். ட்ரம்ப்பை நினச்சா தான் பயமாக இருக்கு. சரி, ஓகே. இவ்வளோ நேரம் நிதானமாக பொறுமையாக வந்து பதிவில் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. ரொம்ப பொறுமையாக வந்து பயிற்சி பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. ஒரே விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அது நடந்துகிட்டு இருக்கிறத நீங்கள் கண்ணால் வந்து பாருங்கள். நான் சொல்கிறத வந்து நான் சொன்ன உடனே வந்து நீங்கள் ஆமாம்மா அப்படி தான் அப்படின்னு சொல்லணும்லாம் அவசியமே இல்லை. நீங்கள் பார்த்து அதை வந்து கற்றுக்காமல் நான் எவ்வளோ தான் சொன்னாலும் வந்து உங்களுக்கு வந்து புரியறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அதனால் ரொம்ப நிதானமாக வந்து நீங்கள் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங்க்கு வந்து ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா ஜேர்னல் பண்ணி அந்த ஜேர்னல் பண்ண விஷயம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜேர்னல் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து லாஸ் வருது, அந்த லாஸை நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் கண்கூடாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ட்ரெண்டு வந்து படிக்கட்டு வந்து போட தெரியல அப்படின்னா உடனே நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கட்டு வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். எதை கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும். இப்போ இங்கே வந்து டவுட் வரலாம், இதை கட் பண்ணக்கூடாதா இல்லை இதை கட் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ ப்ராப்ளி இது வந்து மேலேருந்து கீழே வரும்போது இதை தான் கட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே வந்து இவ்வளோ தூரம் வரையும் கூட வரலாம். இதுக்கு உள்ளே இருக்கிற இன்டர்னல் படிக்கட்டு இது. ஆனால் ப்ரீவியஸ் லோங்கிறது இங்கே இருக்குது. ஏன் நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரெண்ட் லைன் போட்டோன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ இது கீழே வரும்போது இதுக்கு வரக்கூடாது. ட்ரெண்ட் லைனை எங்கெல்லாம் டச் பண்ணதோ அதுதான் வந்து படிக்கட்டு. அந்த குழப்பம் வந்து உங்களுக்கு வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்ததுனாலும் இதை நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். இந்த தடவையும் சொல்லியிருக்கிறேன். அதுவும் கடைசியாக சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் பார்த்தா எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றி. நல்ல லீவை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லீவ் வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய பயிற்சி பண்ணுங்கள்.
கண்டிப்பாக வந்து வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம்.